தொடர்ச்சியான பனைமரங்களோட அழிவு, தொடரும் பனை தொழிலாளர்களோட அவலம், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற 15/3/2025 சனிக்கிழமை அன்று எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறோம். இதுல பனை தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், நீர்நிலை பாதுகாப்பாளர்கள் என அனைவரும், விவசாயிகள் உட்பட அனைவரும் இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்க போறோம். தொடர்ச்சியாக பனை தொழில், பனை மரங்களின் அழிவு அப்படின்றது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும்னு பலவாறாக நாங்க மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்கோம். மாநாடுகள் வாயிலாகவும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிடிவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நாங்க நடத்த போறோம். வருகின்ற வேளாண் பட்ஜெட்ல பனை தொழிலாளர்களுக்கான ஒரு உரிய தீர்வை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்குவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த உண்ணாவிரதத்தை நாங்க நடத்த போறோம். இதுலயும் தீர்வு கிடைக்காவிட்டால் மாபெரும், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்றத பனை தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் சார்பில் முன்னெடுக்க இருக்கும் அப்படின்றதையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் அறிவிக்கிறேன். எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகள்: பனை தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமம் அப்படின்றது பழைய முறையில 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனை, தென்னை, ஈச்ச மரத்துக்கு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். 2வதாக, பனை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீட்டு தொகைன்றது மிக சொற்பமானதாக இருக்கு. இதை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் விபத்து காப்பீடு தொகையையும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு 2வது கோரிக்கையாக முன்வைக்கிறோம். 3வது கோரிக்கையாக, பனை மரங்களோட எண்ணிக்கை சார்ந்த எந்த ஒரு கணக்கெடுப்பும் அரசு கிட்ட முறையானதாக இல்ல. பனை மரங்களோட அழிவு அப்படின்றதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கும் வகையில சட்டப்பூர்வமாக பனை மரங்களோட அழிவை தடுக்க அரசு சட்டத்துக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மாநில மரம் பனை மரம் அப்படின்றது பேச்சளவுல மட்டும்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதை அரசு மாநில மர சின்னமாக முன்னெடுக்கணும் அப்படின்றத பல கோரிக்கைகள் மூலமாக நாங்க தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பேப்பரை தவிர மாநில மரம் அப்படின்ற எந்த ஒரு அடையாளத்தையும் அரசு முன்னெடுக்கல. அந்த அடையாளமாக நம்ம அரசு வழங்கக்கூடிய விருதுகளாக இருக்கட்டும் அல்லது அஞ்சலக வில்லைகளாக இருக்கட்டும், இதுல எல்லாம் பனை மரங்களை முன்னிலைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கிறோம். இறுதியாக, அண்டை மாநிலங்களில், அதாவது இந்தியாவோட அண்டை மாநிலங்களில் எல்லாமே அருமையாக பொதுமக்களால் அருந்தப்படக்கூடிய கள்ளுத்தடை அப்படின்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதற்கான சரியான விளக்கத்தை அரசு தரப்புல இன்று வரைக்கும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆய்வுபூர்வமான அறிக்கையையும் தமிழக அரசு அளிக்காத நிலையில தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த கள்ளு தடை தொடருது? எங்க பார்த்தாலும் வெட்டப்படும் பனைமரங்கள், பனைமரங்களிலிருந்து பானைகளை வெட்ட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படும் பனை தொழிலாளர்கள், பனை மரத்தோட பானைகள் உடைக்கப்படுது. பனையில இங்க இருந்து நம்ம மேல பார்த்தோமே, ஆனா அந்த மரத்துக்குள்ள பதனி இருக்கா, கல் இருக்கான்னு எதுவுமே தெரியாம பார்த்த வாக்குல எப்படி பனை மரங்கள்ல இருக்க பானைகள் உடைக்கப்படுது. ஒவ்வொரு பனை தொழிலாளர்களும் ஒரு 5 மரம் 10 மரம் என்றாலும் அவர்கள் பெருந்தொகை செலவு செய்தால்தான் அந்த மரத்துல அவங்க அந்த பானையை கட்ட முடியும். மரத்துல இருந்து வடிகிறது கல்லுதான், பணம் பால் தான் வழியுது. அதை தான் நம்ம பதனியா மாத்திரம், சுண்ணாம்பு தடவி மாத்திரம், இல்லைன்னா நேரடியா வழியக்கூடியது கல்லுதான். இந்த பனை தொழிலாளர்கள் நிம்மதியாக தொழில் செய்யவில்லை என்றால் பணம் கருப்பட்டிக்கு வழி ஏது? பனை வாரியம் செயல்படுவது ஏது? இப்ப பனை மரங்களோட அழிவும் தடுக்கப்படாது, பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரமும் உயர்த்தப்படாது. அப்படின்னும் பொழுது எதிர்காலத்துல பனை என்றது கற்பனையாக போகக்கூடும். அதனால இந்த 5 அம்ச கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வருக்கு இதை அவர்களுக்கு தெரிவித்து இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கு. எங்க போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் யாரும் கோட்டையில கொடியேற்ற முடியும். அம்மா பனை தொழிலுக்காக வந்திருக்கிறாங்கன்னா அந்த தென்னங்கல்ல பணங்களை குடிக்கிறது யாரு வேணும்? நாங்க தான் வேணும். தமிழ்நாடு மதுகுடிப்பு டாஸ்மாக் மது பிரியர்கள் இன்னைக்கு அரசாங்கம் நிர்ணயித்த நேரம் மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணிக்கு மேல தென்னங்கல்ல பணங்களை தடை ஏன் பண்ணிருக்கிறாங்க? அது ஒவ்வொரு மரமும் தனி ஃபேக்டரி, அதனாலதான் அங்க தடை பண்ணிருக்கோம். அதனால செத்து போவாங்க, அதுல கலப்படம் கலந்து செத்து போவாங்க. அப்படிங்கிறத டாஸ்மாக திறந்த இன்னைக்கு டாஸ்மாக 12 மணில இருந்து 10 மணிக்கு மேல இரவு எல்லாம் பகல்ல தனி பார்கள், மனமகிழ் மன்றங்கள்,
பார்ல இருக்க அதெல்லாம் உனக்கு தனி பேக்கு மாதிரி தெரியலையா? அதுல கள்ளச்சாராயம் நீ சொல்றானே 60% மதுபான ஆலைகள் இருந்து எக்ஸைஸ் டியூட்டி அந்த அரசாங்கத்துக்கு முறையான வரி வருது, 40% கள்ளத்தனம் போகுதுன்னு இன்னைக்கு ஈடி ரைடுல அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுல சாவு இந்த திருட்டுத்தனமான சாவுகள் நடைபெறுகின்ற பொழுது இன்னைக்கு மயிலாடுதுறையில 2 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கள்ளச்சாராயம் அந்த வித்ததற்காக. கள்ளக்குறிச்சியில 102 சாவு நடந்திருக்கு. இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த தென்னங்கல்ல பணங்கள் இந்த விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய பனை தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தென்னங்கல்ல பணங்களை டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் குடிக்க வேண்டும். இவர்கள் இந்த பனை தென்னங்களுடைய விவசாயிகள் பூர்வீக தமிழர்களுடைய பாரம்பரிய பானத்தை காக்க வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த பனைகளும் கற்பகத்தொரு இந்த பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பக்கபலமாக வந்து நிற்கின்றோம். அந்த கேள்வியை விதவைகள் அதிகமான மாநிலம்னு ஒரு அம்மா சொன்னாங்களே, அந்த கேள்வி போய் கேட்டீங்களா? இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அந்த விதவைகள் இன்னைக்கு நல்ல சேவை கட்டிட்டு புதுசா தாலி கட்டிட்டு போயிட்டாங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட 40 என்ன சொல்லுது? அங்க முதலமைச்சர் கையெழுத்து போட வரவங்க உணவு இருப்பிடம் சுகாதாரம் இந்த 3க்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு மாநில அரசுடைய மத்திய அரசுடைய பொறுப்பேற்களுடைய கடமை. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் கடையை திறப்போம். நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் விதவைகள் அதிகமான மாநிலம் அது குடிக்கிறது தீங்கானதுன்னு சொல்வீங்க, நாட்டுக்கு வீடு கிடையாது எல்லாம் மயிருக்கு அதை கடையை திறந்து வைக்கீங்க. ஊக்குவிக்கிறதுக்கு 2003 டாஸ்மாக் கடையை திறந்து அவங்க ஊத்தி என்னைக்காவது கொரோனா காலத்துல 100 நாள் மூடி இருந்தாங்க. மத்திய அரசு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மத்திய அரசு மூடி இருந்தது. அப்பவே நீங்க அனைத்து மாநில முதல்வர்கள் சேர்ந்து மூடி இருக்கலாம். அதை விட்டப்பட்டு இன்னைக்கு கொரோனா காலத்திலேயே கட்டம் கட்டி காவல்துறை பாதுகாப்போடு கடையை திறந்த நாடு தமிழ்நாடு. நீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க அரசாங்க கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் கதறிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு நாம் சீமன் கதறிக்கிட்டு இருக்கிறாரு, மதக்கடைகள் வேண்டாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலே தைரியமா சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இவங்க கடையை திறந்து வச்சுக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கடை மூடும் சொல்லிட்டு வந்து திரும்ப கடையை நடத்துறாங்க, பார் நடத்துறாங்க. அவர்களை வந்து இந்த மக்கள் என்று விழிப்புணர்வோடு அகற்றுகின்றார்களோ அன்னைக்கு தான் தீர்வு. நீங்க கேட்கிற கேள்விக்கு தீர்வு கிடைக்கும். அதனால அந்த தேர்தலுக்கு முன்பாக நாட்டு மக்களை பற்றி அக்கறையோடு புலம்புவது வந்த பின்பாக அப்படியே நாங்க சொன்னோம் அப்படிங்கிறது. அதனால இந்த கேப்பாடி முள்ளமாடி வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்க எல்லாமே அதெல்லாம் தெளிவாகிட்டு தமிழ்நாடு பகுத்தறிவு தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி, பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டியவர் தந்தை பெரியார், பாட்டிலே பகுத்தறிவு ஊட்டுகின்றவர் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியன். அதனால நீங்க இந்த வேலையெல்லாம் இந்த வருகின்ற 2026 தேர்தலில் நடக்காது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கின்ற வரை மதுக்கடைகள் மூடுவதற்கு சாத்தியமே கிடையாது. அதுவரை மதுவினால் பாதிக்கப்பட்ட விதவைகளான பெண்கள், அனாதைக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்றப்பட்ட நான் தண்ணடிக்கப்பட்ட என் முன்னாடி எங்க ஆத்தா அப்ப போய் குடிச்சுட்டு சொன்னாங்களா? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நாங்கள் தவறிவிட்டால் அந்த விதவைகளான பெண்களுக்கு என்னுடைய பொண்டாட்டிக்கு அரசு வேலைவாய்ப்பு முன்னுரிமை வேணும், என்னுடைய குழந்தைக்கு படிப்பறிவு முழுசும் நீ ஏத்துக்கிடணும், எங்க அப்பாவுக்கு வந்து மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் தரணும், எங்களுக்கு தனியாக குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கணும். இதெல்லாம் முடியல மூடிட்டு போன்னு சொல்றாங்க. இதுதான் விஷயம். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு சாத்தியம் கிடையாது. அதுவரை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய கொள்கை. பனை தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த உரிய சீசன் காலத்துல வழங்கப்படுறது கிடையாது. மார்ச் மாசத்துலதான் இந்த லைசன்ஸ் வந்து கொடுக்கறாங்க பல மாவட்டங்கள்ல. இதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் கருப்பட்டு இழப்பு ஏற்படுது. பனை தொழிலாளர்களுக்கு அவங்க வயலை சுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வளங்களான அந்த பனை மரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கான அந்த வருமானம் தடைப்படுது. இதனால அதுவும் வந்து அந்த பண கருப்பட்டி தட்டுப்பாடால நமக்கு தான் விலை சுமையாக வந்து ஏறுது. அந்த உரிமம் வழங்குவதை கூட முறைப்படுத்தாமல் அதிலையும் காலம் தாழ்த்தி இருக்காங்க. அதனாலதான் பழைய ஆண்டு முறையில 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உரிமம் வழங்கணும், 3 மரத்துக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்றோம். 4 மாதம் 5 மாதம் பணி தொழில் முடிஞ்சாலும் மீத காலத்துல அவங்க அந்த தென்னை மரம் இதெல்லாம் ஏறி அவங்களுக்கு அது ஒரு வருமானத்துக்குரியதாக அவங்க மாற்றிக்கொள்ள முடியும்.